ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயம் ஒரு டிப்ஸ் மட்டும் இல்லை, இது என்னோட அனுபவம். நம்ம கஷ்டப்பட்டு சேமித்து வாங்குகிற ஒரே சொத்து இந்த தங்கம் தான். ஆனால் ஏதாவது ஒரு அவசரத்தில் நாம் அதை அடகு வைக்கிறோம். ஆனால் எங்கே வைக்கிறோம் அங்கே தான் நாம் பெரிய தப்பு பண்ணுறோம். ஐயோ, காசு உடனே வேணுமேன்னு பதட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சேட்டு கடைக்கோ இல்லை ஒரு தனியார் அடகு கடைக்கோ ஓடுறோம். அங்கே நாம் பண்ணுற ஒரு சின்ன தப்பு எப்படி நம்ம நிம்மதியை பல வருஷம் கெடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 5 முக்கியமான விஷயங்களை என் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் பொறுமையாக கேளுங்க. உங்கள் நகை உங்கள் கைக்கு வர இதுதான் சரியான வழி. அடகு நகையை மீட்கும் மகா ரகசியம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்துடலாமா? பாதுகாப்பு. நம்ம ஊரில் நிறைய ப்ரைவேட் அடகு கடைகள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு நம்ம காசு கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த கடைக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கா? இல்லை. அந்த கடைக்காரன் நாளைக்கு கடையை மூடிட்டு ஓடிட்டா நீங்கள் யாரை போய் கேட்பீங்க? அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அப்படி ஆச்சு. அவசரத்துக்கு ஒரு சின்ன கடையில் சேட்டுக்கிட்ட போய் வச்சாங்க. அந்த அக்கா வட்டி கட்டலாம்னு போனாங்க. அந்த ஆள் கடையையே பூட்டிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனாங்க. ஆனால் அந்த பில்லுக்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு. இதே நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சுருந்தா உங்கள் நகை 100% சேஃபாக இருந்திருக்கும். பேங்க்கில் உங்கள் நகைக்கு இன்சூரன்ஸ் வேறு இருக்கும். ஒரு வேளை அங்கே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் கூட அவங்க நகையோட மதிப்பை பேங்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த நகையை ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் தூங்காதீங்க. பாவம் அந்த அக்கா இன்றைக்கி விற்கிற விலையில் அவங்க ஏமாந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஏமாறாமல் இருங்க. இப்போ 2வது பாயிண்ட்டு வட்டி கணக்கு. இப்போது நாம் பார்க்க போகிற இந்த 2வது பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் ஏமாறுற இடமே இந்த வட்டி கணக்கில் தான். அடகு கடைக்காரங்க நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு மாயையே உருவாக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்மா 1 ரூபா வட்டி தான், 2 ரூபா வட்டி தான்னு சொல்லுவாங்க. நாமளும் என்ன நினப்போம், 1 ரூபா தானே பரவாயில்லன்னு ஒரு நகையை போய் அடகு வச்சுருவோம். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய தப்பு நடக்குது. அவங்க சொல்கிறது மாத வட்டி, ஆனால் பேங்க்கில் கணக்கு போடுறது வருஷ வட்டி. நீங்கள் ஒரு அவசரத்துக்காக 1 லட்சம் ரூபாய் நகையை அடகு வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அடகு கடையில் இவங்க 2% வட்டி போடுறாங்க. அப்படின்னா மாதம் 2000 ரூபாய் வட்டி. ஒரு வருஷத்தில் கணக்கு போட்டால் 24,000 ரூபா நீங்கள் வெறும் வட்டியாகவே கட்டி முடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த 1 லட்சம் அசல் அப்படியே தான் இருக்கும். இது பேங்க்கில் நகைக்கடன் வட்டி வருஷத்துக்கு 8.5% அல்லது 9% தான் இருக்குது. அப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் 9,000 ரூபாய் தான் வட்டி கட்டணும். இப்போது இந்த 9,000 ரூபாயை 12 மாதத்தில் டிவைட் பண்ணி பார்த்தா வெறும் 750 ரூபா தான் வரும். இப்போ வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? அடகு கடையில் மாதம் 2,000 ரூபா, பேங்க்கில் மாதம் 750 ரூபா தான். அப்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 1,250 ரூபாயை அந்த அடகு கடைக்காரனுக்கு சும்மா வட்டியாக கட்டிட்டு தார வாத்துட்டு இருக்கீங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் 15,000 ரூபா லாஸ். யோசிச்சு பாருங்கள். இந்த 15,000 ரூபாய் இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், இல்லைன்னா 1 கிராமில் கோல்டு கூட வாங்கலாம். 3வது பாயிண்ட்டு, நகையை திருப்புவதற்கான மேஜிக் பிளான், பார்ட் பேமெண்ட். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, மாதம் 10,000 தான் சம்பளம், இதில் எப்படி வட்டியும் கட்டி அசலையும் கட்டி நகையை திருப்புறதுன்னு. அதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்குது. அதுதான் பார்ட் பேமெண்ட். அடகு கடையில் நீங்கள் 500 ரூபாயோ இல்லது 1000 ரூபாயோ கொண்டு போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. மொத்தமாக 1 லட்சம் கொண்டு வாம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ தான் அசலில் கழிப்பேன்னு சொல்லி உங்களை வட்டி மட்டுமே கட்ட வைப்பாங்க. இது அவங்களுக்கு தான் லாபம். ஆனால் பேங்க்கில் அப்படி ஒரு கட்டாயமே கிடையாது. இதை எப்படி நாம் செயல்படுத்துறது? நம்ம வீட்டு பட்ஜெட்டில் அஞ்சரை பெட்டியில் இல்லைன்னா உண்டியலில் நம்ம காசு சேர்ப்போம்ல, ஒரு மாதம் உங்கள் கையில் ஒரு 2,000 ரூபா மிச்சம் இருக்குதுன்னு வைங்க.
நீங்கள் நேராக பேங்க்கு போங்க. உங்கள் வட்டி ரூ. 750 போக மீதி இருக்கிற ரூ. 1250 உங்கள் அசலில் கழிக்க சொல்லுங்கள். இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த மாதம் பேங்க்கு உங்ககிட்ட ரூ. 1,00,000 வட்டி கேட்க மாட்டாங்க. அந்த ரூ. 1250 போக மீதி இருக்கிற ரூ. 98,750 தான் வட்டி போடுவாங்க. அப்போது அடுத்த மாதம் உங்கள் வட்டி ரூ. 750 இருந்து இன்னும் குறையும். இப்படி நீங்கள் மாதம் ஒரு ரூ. 500 இல்லைன்னா ரூ. 1000 அசலில் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்கள் அசல் பாதியாக குறைஞ்சிரும், வட்டியும் பாதியாக குறைஞ்சிருக்கும். நாம் பண்ணுற தப்பு என்னென்னா, மொத்தமாக காசு வந்தால் பார்த்துக்கலாம்னு வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கிறது தான். அது உங்களை ஒரு காலமும் நகையை திருப்ப விடாது. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். மாதம் ஒரு சின்ன தொகையை அசலில் குறைக்க ஆரம்பிங்க. 6 மாதம் கழித்து உங்கள் ரசீதை பார்க்கும்போது அந்த அசல் அமௌண்ட் குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தரும் தெரியுமா? அந்த நம்பிக்கை தான் உங்களை வேகமாக நகையை திருப்ப வைக்கும். இது ஒரு பொண்ணாக குடும்பத்தை வழி நடத்துகிறவளா நான் சொல்கிற ரகசியம். எடை மற்றும் தரம், இது ரொம்ப சீரியஸான விஷயம். எடை மற்றும் தரம், கஷ்டப்பட்டு சேர்த்த தங்கம் 1 மில்லி குறைஞ்சா கூட அது நமக்கு லாஸ் தான். நிறைய ப்ரைவேட் அடகு கடையில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் நகையை கொடுக்கும்போது அது அவங்க ஒரு எடை போடுவாங்க. அம்மா இதில் அழுக்கு இருக்குது, கல் இருக்குதுன்னு சொல்லி எடையை குறைச்சி கணக்கு எழுதுவாங்க. ஆனால் நீங்கள் திருப்பி எடுக்கும்போது அதே எடை இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சரியான மிஷின் கூட இருக்காது. சில இடங்களில் நகையை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி ஆசிடை போட்டு தங்கத்தை சுரண்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நடக்கிற மோசடி. ஆனால் பேங்க்கில் எப்படி இருக்கும்? பேங்க்கில் நீங்கள் நகை வைக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடியே டிஜிட்டல் மிஷினில் எடை போடுவாங்க. உங்களோட தங்கத்தோட கிராஸ் வெயிட்டு, ஸ்டோன் வெயிட்டு, நெட் கோல்டு வெயிட்டு இதெல்லாம் ஒரு ரசீதில் எழுதி உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. நீங்கள் ஒரு வருஷம் கழித்து நகையை திருப்பும்போது அதே எடை இருக்கான்னு செக் பண்ணலாம். 1 மில்லி கூட குறையாது. ஏன்னா இது ஒரு சிஸ்டம். ஒரு தனிநபர்கிட்ட நகையை கொடுத்து அவர் நல்லவர் தான், என் நகையை பத்திரமா வச்சுருப்பாருன்னு நாம் நம்புறது ஒரு ரிஸ்க்கு. ஆனால் பேங்க்கில் அப்படி இல்லை. அவங்க உங்கள் கோல்டை 100% அதே தரத்தில் தான் வச்சுருப்பாங்க. 5வது பாயிண்ட் பார்க்கலாமா? மன நிம்மதி மற்றும் அவசர தேவை. பாருங்கள், நமக்கு ஒரு அவசர தேவை வருதுன்னா அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஒரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம் அந்த வேலையை முடிக்கணுமேன்ற பதட்டம். இந்த நேரத்தில் போய் ஒரு அடகு கடையில் நகையை வச்சுட்டு அவன் கடையை மூடிடுவானோ, வட்டி கட்ட லேட்டானால் வீட்டுக்கு ஆள் வந்துடுவாங்களோ, இல்லை யாராவது பார்த்தா நம்ம கௌரவம் போயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னங்க நியாயம் இருக்குது? அவசரத்தில் நமக்கு தேவையானது மன நிம்மதி, பயம் கிடையாது. அங்கே தான் பேங்க் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நமக்கு இருக்குது. பயமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். பேங்க்கில் நகையை வச்சா அது கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் இருக்கும். உங்கள் நகை லாக்கரில் பத்திரமா இருக்கும். கடையை மூடிட்டு ஓடிடுவாங்களேன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இன்றைக்கி பேங்க்கில் எல்லாம் போனால் ஒரு அரை மணி நேரத்துலேயே நகையை கொடுத்துட்றாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். யாரும் வீட்டுக்கும் வரமாட்டாங்க. வட்டி கட்ட ஒரு வேளை லேட் ஆனால் கூட பேங்க்கில் இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். யாரும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க மாட்டாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கிறப்போ நமக்கு கை கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அது நம்ம மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். அது பேங்க்கில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இனிமேல் அவசர தேவைன்னா உங்கள் கௌரவத்தையும் நிம்மதியையும் அடகு வைக்காதீங்க, நேராக பேங்க்குக்கு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.